ராகவ் என்னாச்சு? யாராவது பார்க்க போறாங்க. எதுக்காக நீங்க நீங்க கைய முதல்ல இருக்கங்க? ஏன் இப்படி பண்றீங்க? வர்ஷினிக்காகவும் எனக்காகவும் நீ எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க தெரியுமா? ஆனா எத்தனை நாளைக்கு தான் நம்மளால இந்த உண்மையை மறைக்க முடியும்? அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. என்ன ராகவ், நீங்களும் வர்ஷினி மாதிரி பயந்துட்டு இருந்தா எப்படி? முதல்ல தைரியமா இருங்க. இது நீங்களும் வர்ஷினியும் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். எதை நினைச்சும் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. மத்தபடி நான் ஏற்கனவே சொன்னதான் இப்பவும் சொல்றேன். நீங்களும் வர்ஷினியும் இந்த வீட்ல எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அத்தை வர்ஷினிய இந்த வீட்டோட மருமகளா ஏத்துக்கணும். மத்தபடி எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. நம்மளோட நோக்கம் எல்லாமே ஸ்ரீஜாவோட ரியல் ஃபேஸ் அத்தை கிட்ட காட்டி அத்தை முன்னாடியே அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளணும். நம்ம அந்த வேலையை மட்டும் பாப்போம். சரி. இசை கர்ப்பமா இருக்கான்னு அத்தை கிட்ட போய் சொல்லி வர்ஷினிய காப்பாத்தும் போது உன் கோவம் எங்க போச்சு? இப்ப பேசு ராகவ், பேசு. ஏன் அமைதியா இருக்க? ஏய், உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஓ, அப்படியெல்லாம் என்கிட்ட இருந்து நீ எஸ்கேப் ஆக முடியாது ராகவ். நான் உயிரோட இருக்கிற வர வர்ஷினியோட வயித்துல வளர குழந்தை இந்த வீட்டோட வாரிசா வர நான் அலோவ் பண்ண மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீ இப்போ என்ன சொன்ன? நீ ஏன் குழந்தைய அலோவ் பண்ண மாட்டியா? இங்க பாரு, வர்ஷினி என்னோட மனைவி. அவ வயித்துல வளர்றது என்னோட குழந்தை. என் குழந்தைய எப்படி இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி உன்னை இந்த வீட்ல இருந்து துரத்துறேன்டி. ஐயோ, நான் ரொம்ப பயந்துட்டேன். எப்படி எப்படி என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்ப போறியா? தாலி கட்டி என்ன லீகலா உன்னோட வைஃபா கூட்டிட்டு வந்துட்டு இன்னொருத்தி கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ப வச்சுக்கிட்டு அதுல பிறக்க போற குழந்தைய இந்த வீட்டோட வாரிசுன்னு கூட்டிட்டு வருவ. அத நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? ச்சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. உன்கிட்ட பேசவே எனக்கு அருவருப்பா இருக்கு. ச்சே. போ ராகவ், போ. சுபத்ராவையும் அவ குடும்பத்தையும் அழிக்கணும்னு நான் நினைப்பேன். நீ விஷால் இசையோட சேர்ந்து வேற பிளான் போடுவீங்க. அத நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? ஒரு நாள் வர்ஷினி விஷயம் வளரும். அப்போ இருக்கு உனக்கு. புரியல. இதோ அம்மா ஸ்வீட் எடுத்து வரல. எனக்கு தான் முதல்ல அம்மா நான் தான் மூத்தவன், எனக்கு தான் முதல்ல தரணும். இப்படி வை. அதெல்லாம் யாருக்கும் கிடையாது. முதல்ல இசைக்கு தான். பல்லவி இது புடி. குட் நியூஸ் சொன்ன. இசைக்கு தான் முதல்ல பாயசம் கொடுக்கணும். இசை, இந்தம்மா பாயசம் சாப்பிடு. இந்த இசை. ஆ ஆ காட்டு. ஆ சாப்பிடு. என்னம்மா யோசிச்சுட்டே இருக்க? சாப்பிடு. ஆ இந்தாம்மா சாப்பிடு. ஆ நல்லா இருக்கா? இசை, இந்த மாதிரி நேரத்துல தான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். குனிஞ்சு நிமிந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது. வேகமா நடக்க கூடாது. மனச அமைதியா வச்சுக்கணும். புரிஞ்சுதா? புரியுது அத்தை. விஷால், அம்மா
அடிக்கடி இசை கூட விளையாட்டுக்கு கூட சண்டை போடக்கூடாது. இவளை டென்ஷன் பண்ணவே கூடாது. இவளை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். ம். இவளோட வயித்துல நம்ம வீட்டு வாரிசு வளருது, புரியுதா? மா நீங்க இசையை நினைச்சு ஒரே பண்ணாதீங்க. அவ கால் கூட தரையில படாத மாதிரி அப்படியே அலேக்கா தூக்கிக்கிட்டே இருக்கேன், போதுமா? இங்க இவ்ளோ விஷயம் பேசிட்டு இருக்கோம், நீ அமைதியா இருக்க. உடம்புக்கு ஏதாவது பண்ணுதாமா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் என் மேல இவ்ளோ அன்பை காட்டும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதான் அமைதி ஆயிட்டேன். சரிம்மா, இனிமே இந்த மாதிரி சோகமால முகத்தை வச்சுக்க கூடாது. நீ சந்தோஷமா இருந்தாதான் உள்ள வளர்ற எங்க பேரனோ பேத்தியோ சந்தோஷமா இருப்பாங்க, புரியுதா? வா போலாம். அத்தை, நானும் உங்க கூட வரவா? ஸ்ரீஜா, இதுக்கு போய் என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? தாராளமா வா. நாம 3 பேருமே கோவிலுக்கு போயிட்டு வரலாம். ஆ, இவன் இதுக்கு வாண்டடா வந்து என்ட்ரியை போடுறா. இசை, வாமா போலாம். என்னங்க, இசை நாங்க 3 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். Okay. ராகவ், நீ நேரா ஆபீஸ்க்கு வந்துரு. நாங்களும் ஆபீஸ்க்கு வந்துடுறோம். சரி. அத்தை, நாங்க போயிட்டு வரோம். சுபத்ரா, இசைய ஜாக்கிரதையா கூட்டிட்டு போயிட்டு வா. சரிங்க அத்தை. சிந்தாமணி, கோவில்ல கொடுக்க பிரசாதம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீ எடுத்து கார்ல வச்சிடு. சரி. வாமா போலாம். போ இசை, போயிட்டு சாமி கும்பிட்டு வா. வா. போ, போ. மெதுவா வா. போ. சரியா? சந்தோஷமா இருக்கணும். ஸ்ரீஜா, வா. ஆ, பல்லவி, பாயசத்தை இந்தாங்க குடி. அப்பா. கொடு. சுபத்ராவை அதிகாரம் பண்றதுக்கு ஆள் ரெடி ஆயிட்டு இருக்கா. ரொம்ப சந்தோஷமா. சரி சுபத்ரா, நாங்க கிளம்புறோம். நீங்க சாமி சரி, கும்பிடுங்க. வாங்க. நாங்க உடம்பு போயிட்டு பார்த்து வரோமா? போமா? சரி. வரோமா? வா இசை, போலாம். போயிட்டு வாங்க. வாமா, வா போலாம். வாடா. அடடே, வாங்கம்மா, வாங்க வாங்க. வணக்கம். என்ன சுபத்ராமா, என்ன விசேஷம்? வீட்ல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு சாமி. என் மருமக இசை இப்போ கர்ப்பமா இருக்கா. அதான் கோவில்ல குடுக்கலான்னு ஒரு பிரசாதம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நீங்க பிரசாதத்தை சாமி பாதத்துல வச்சு நெய்வேத்தியம் பண்ணி கொடுங்க. நல்லதுமா, அப்படியே பண்ணிடலாம். அர்ச்சனை யார் பேருக்குமா? என் மருமக இசை பேருக்கு. சரிம்மா, கொடுங்க. ஆ, கொடுங்க. என்னங்க? தொட்டுக்கம்மா. பேரு, ராசி, நட்சத்திரம் சொல்லுமா. இசை மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். இசை நாமதேயஸ்ய மேஷராசியாம் ஜாதஸ்ய வர நட்சத்திராணாம் சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வரியானாம் அபிவிருத்தியர்த்தம்